அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்ப ஜேஇஇ மெயின்ஸோட செஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. 21, 22, 23, 24 எக்ஸாம் ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அட்மிட் கார்டுனா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 ஜனவரியே சொன்னாங்க, அதாவது நேத்தே சொன்னாங்க. பட் நேற்று ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, இப்போதான் சர்வருங்கிறது ஓப்பன் ஆகியிருக்குங்க. இது போக நம்மளுக்கு வந்து 28 மற்றும் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளுக்கான எக்ஸாம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ 21, 22, 23, 24 இந்த 4 நாட்களுக்கான எக்ஸாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கதா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த JEE main.nta.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்மிட் கார்டு ஃபார் JEE main 2026 இஸ் லைவ்னு போட்டிருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். இதை கிளிக் பண்ணா போதும், இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருங்க. இந்த விண்டோல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு ஃபார் JEE main 2026 செஷன் 1ன்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல இது வந்து புதுசா இன்னொரு விண்டோக்கு ஓப்பன் ஆகும். ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சர்வருங்கிறது ஓப்பன் ஆச்சு. ஸோ இதுல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட் லாகின்ல அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்க அப்படின்னு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு பேஜுக்கு ஓப்பன் ஆயிடும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட அட்மிட் கார்டு பேஜ். ஸோ இந்த அட்மிட் கார்டு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான டீடைல்ஸ், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 முதல் நாளே வந்து எக்ஸாம். காலையில ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க, 9 to 12 அந்த ஷிஃப்ட்ல போட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டரோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துக்கோங்க, காலையில 7 மணிலேருந்து ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிருங்க. அதே மாதிரி என்ட்ரி கேட் க்ளோசிங் டைம் அட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாலாம் இருக்க வேண்டாம். 8:30னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் 8 மணிக்காச்சும் நீங்க வந்து உள்ளுக்க இருக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையில் ஒரு சென்டர் போட்டிருக்காங்க. இது மாதிரி ஃபோட்டோ ஐடி வந்து இங்கே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிறது ஆதார் கார்டு கொடுத்துருக்கனால நம்ம முடிஞ்ச என்ன ஃபோட்டோ ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஐடியை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த இடத்துல நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும். அதனால மினிமம் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து அங்க வைக்கணும். பிளஸ் கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து பண்ணணும். சரிங்களா? இது போக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதாவது தெளிவா கொடுத்துட்டாங்க. என்னென்ன போகணும் போகக்கூடாது இது எல்லாமே வந்து தெளிவா வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள். சரிங்களா? இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இந்த ஹால் டிக்கெட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஹால் டிக்கெட் மொத்தமா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நம்மளுக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லாம மொத்தமா வந்து நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் முதற்கொண்டு எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ வந்து ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு JEE மெயின் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.